வரலாறுகள் காலப்போக்கில் மறக்கப்படலாம். மாபெரும் சாம்ராஜ்யங்கள் மண்ணோடு மண்ணாகலாம். ஆனால் மனித மனங்களில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் யுத்தம் மட்டும் என்றுமே முடிவதில்லை. இது ஆயுதங்களால் மட்டும் நிகழ்த்தப்பட்ட போர் அல்ல. அறத்தாலும் வஞ்சகத்தாலும் தியாகத்தாலும் அகந்தையாலும் நிகழ்த்தப்பட்ட உலகின் மாபெரும் யுத்தம். இது வெறும் 5 100 நடந்த இரத்தக் களரியின் கதை அல்ல. மனித உறவுகளின் உச்சத்தையும் வீழ்ச்சியின் ஆழத்தையும் தர்மத்தின் நுட்பத்தையும் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து மேயும் காலக்கண்ணாடி. குருக்ஷேத்திரத்தின் புழுதியில் இன்றும் உறைந்து கிடக்கும் உலகின் மாபெரும் இதிகாசம் மகாபாரதம். புராண ஸ்டோரிஸ் தமிழ் ஊடாக இன்று நாம் நுழையவிருக்கும் உலகம் ஒரு சாதாரண கதை அல்ல. இது ஒரு மாபெரும் காவியத்தின் திறவுகோல். உலகம் என்ற ஒன்று தோன்றிய நாளிலிருந்து அறம் மரம் என்னும் 2 மாறுபட்ட பேருணர்ச்சிகளும் தோன்றி போராடித்தான் வருகின்றன. காலந்தோறும் வாழ்க்கை தோறும் மனித சமுதாயத்தின் உயர்நிலை தாழ்நிலை ஆகிய நிலைகள் தோறும் தர்ம அதர்ம யுத்தம் என்கிற இந்த சத்திய அசத்திய போர் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. நாகரீக வளர்ச்சியோ இதய பண்பாடோ அல்லது சமூக முன்னேற்றமோ எந்த ஒரு புதுமையின் முயற்சியாலும் உலகின் அழியா போராகிய இந்த போரை நிறுத்தவே முடியவில்லை. மண்ணும் விண்ணும் மண்ணையும் விண்ணையும் கொண்டு வாழும் உயிரினங்களும் உள்ளவரை இந்த போரும் நித்தியமாக நிலைத்து நின்று நிகழும் என்பதை மறுக்க முடியாது. இதை வற்புறுத்துவது போல காலமும் கவிகளின் உள்ளமுமாக இணைந்து கொடுத்த எண்ணற்ற பல காவியங்களின் தொகுதி நம் கண் முன்னே விரிந்து கிடக்கின்றது. காவியங்களை கற்கும் போதும் இது என்றோ நடந்தது அல்லது கற்பனை செய்யப்பட்டது என்னும் நினைவு நமக்கு எழலாம். மெய்தான், அப்படி எழுகின்ற நினைவு மனித மனத்திற்கு இயற்கையே. ஆனால் கால முற்பாடும் கற்பனையோ என்ற நினைவும் காவியங்களில் அறப்பண்புகளும் மரப்பண்புகளும் மோதுகின்றன. இறுதியில் வெற்றி தோல்வியும் ஏற்படுகின்றது என்ற நமக்கு தேவையான உண்மையை சிறிதளவும் பாதிக்க முடியாதல்லவா? உண்மைக்கும் வாய்மைக்கும் நிகழ்ந்த போர் அருச்சந்திரன் கதையாக நிலவுகிறது. விதிக்கும் தனிமனிதனுக்கும் நிகழ்ந்த போர் சிலப்பதிகார கதையாக திகழ்கின்றது. கடமையை காக்க வேண்டும் என்று நேர்மைக்காக வந்து போராடி கொடுமையை அழித்த கடவுட்பிறப்பின் கதை இராமவதாரமாக காட்சி தருகின்றது. கட்டியங்காரன் என்ற ஒருவனின் மனத்தில் முளைத்த தீமை வித்து மெல்ல கருகி அழிந்து சீவகன் என்ற திறமையாளனின் நல்மனம் நல்லன எண்ணி நல்லன செய்து நன்மை பெறும் மேன்மையை சீவக சிந்தாமணி தெரிவிக்கிறது. இன்னும் வளர்ப்பானேன். வாழ்க்கையில் மட்டும் அல்ல, வாழ்க்கையை ஆதாரமாக கொண்டிருக்கும் காவியம் கலை கற்பனை ஆகிய இவைகளிலும் கூட அற உணர்ச்சிகளும் மர உணர்ச்சிகளும் வந்து கலகமிடுகின்றன. மென்மையும் வன்மையுமான இந்த நேர்மாறான இரு துருவங்கள் போன்ற உணர்ச்சிகள் கொடிய முறையில் தாக்கும்போது எளிய முறையில் மென்மையாக இயற்றப்பட வேண்டிய காவியங்களின் தாய்ச்சரக்கு என்னும் மூலப்பொருள் கிடைக்கிறது. உலகின் நாட்டிசைகளிலும் உள்ள உயிரினம் முழுதுமே அறச்சார்புடையதாய் நேர்மை ஒன்றே நோக்கமாக வாழும் வழி எப்போதோ எப்படியோ ஏற்பட்டு விடுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அன்று தொடங்கி உலக வாழ்க்கையில் சுவை ஆர்வம் விரைவு என்ற இந்த அவசியமான அம்சங்கள் செத்துப் போகும். எனவே அறத்தின் பெருமை என்ற இந்த மாபெரும் ஒளி விளக்கமுற்று இலங்குவதற்கு வாழ்க்கையிலும் சரி காவியத்திலும் சரி மரத்தின் தீமை என்ற புலையிருள் பொதிந்திருக்க வேண்டிய அவசியமும் உள்ளது. அறுசுவையில் கைப்பு என்ற ஒன்று உலகில் எவராலும் விரும்பப்படுவதில்லை. கைப்பு என்றோர் சுவை இருப்பதனால்தானே இனிப்பின் பெருமை விளங்குகின்றது. அதுபோல மரம் பாவம் தீமை என்ற இந்த விலக்கப்பட்ட குணங்களுக்கும் வாழ்வில் நிற்குமிடம் நிலைத்தவையாக இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் அறம் ஒழுக்கம் நேர்மை என்ற இந்த விதிக்கப்பட்ட குணங்களுக்கு உலக வாழ்வில் ஒளியும் பெருமையும் நிலைத்திருக்கின்றன. கைகேயின் இரக்கமின்மையாலேயே இராமனுடைய பரந்த புகழ் என்னும் அமுதம் உலகுக்கு பருக கிடைத்ததாக கம்பன் கூறுகின்றான். இதிகாச காவியங்களாகிய இராமாயணம் பாரதம் முதலியவற்றின் கதைப்போக்கில் பகைப்புலனின் பண்பாலேயே காவியம் கூற கருதும் பொருளை வற்புறுத்தும் நிலையை காணலாம். பாரத கதையின் பாத்திரங்களை பற்றி அறிந்து கொள்ளும் போது மனித வாழ்க்கையில் என்றுமே நிலைத்த அமைப்போடு இடம்பெற்றிருக்கும் உத்தம அதம மத்திய குணங்கள் பாரத கதையின் போக்கிலேயே முற்றிலும் முழுமையாக அமைந்திருக்கின்றன. தருமன் என்று ஒரு பாத்திரம்
பாரத கதையின் உயிர் நாடி. அன்பு, அருள், அறம், நேர்மை, ஒழுக்கம் என இவ்வாறு வரும் மேனிலை பண்புகளாலேயே படைக்கப்பட்ட பாத்திரம். இரும்பை இரும்பால் அறுக்க வேண்டும், முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்ற அரசியற் கருத்துள்ள பழமொழிகளை அறியாதவன் அல்லன் தருமன். வில்லும் வாளும் ஏந்தி போர் செய்யும் திறனும் அவனுக்கு தெரியாதவை என்ற பலவீனம் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒருமையான சட்டம் அறம், அதை மீறியோ விலகியோ வாழ்வது பிழை என்ற உயரிய நோக்கு அவனுக்கு இருந்தது. பீமனை நோக்கினால் வாழ்ந்தால் ஆண்மைக்காக வாழ வேண்டும் என்ற நோக்கு அவனுக்கு அமைந்திருந்ததை உணர்கிறோம். தருமன் அறத்தின் பெயரால் பொறுமை கொள்ளும் ஒவ்வொரு சமயத்திலும் வீமன் ஆண்மையின் பெயரால் குமுறுவதைக் கண்டு இருவருக்கும் உள்ள பண்பு வேறுபாடு புலனாகிறதை தெளியலாம். வீமனுக்கு இருந்த தீமை கண்டு சீரும் ஆண்மை நெஞ்சம் தருமனுக்கு இல்லை. இதுதான் இவர்கள் இருவருக்கும் இடையேயுள்ள வேறுபாடு. அருச்சுனனுடைய வாழ்வோ காதல், வீரம், உணர்ச்சி ஆகிய 3 வேறு பண்பு நிலைகளிலும் மாறி மாறி திகழ்கிறது. வீமனைப் போல தீமையைக் கண்டு குமுறி கொதிக்கும் உணர்ச்சிமயமான உள்ளம் அருச்சுனனுக்கு இல்லை என்றாலும் தீமை கண்டபோது அதை அழிக்க வேண்டும் என்ற இயற்கையான உணர்வும் வில்லை தேடி விரையும் கரங்களும் இருந்தன. வில்லை பிடித்த கைகளுக்கு மலர் மாலைகளை ஏந்தவும் தெரிந்திருந்தது. இருளில் கொண்டு போனால் தானே விளக்கு ஒளியை கொடுக்கும். பாண்டவர்களைப் போலவே கௌரவர்களையும் படைத்திருந்தால் பின் பாரதம் என்ற இந்த காவியந்தான் ஏது? துரியோதனனை அறிவும் சிந்தனை வளமும் உடைய ஒருவனாக கூட ஒப்புக்கொள்ள முடியவில்லை. பிறர் காட்டும் தவறான வழிகளில் சென்று விடுகின்ற அளவு பலவீனமுடையது அவன் அறிவு. சூழ்ச்சியும் வஞ்சகமும் தீமையும் புரிகின்ற இறுக்கமான மனத்திடமும் சொந்தமாக அவனிடம் இல்லை. சகுனி முதலிய தீயோர் அதை வற்புறுத்தி தூண்டும் துணைக்கருவிகளாக இருந்தார்கள். கர்ணன் தனி நிலையில் சிறந்த வீரனாக தோன்றினாலும் பொறாமை, ஆத்திரம், அளவிறந்த மானம் என்னும் இம்மறை குணங்களால் தானும் ஒரு தீயவனாகவே தோற்றம் பெற நேரிடுகின்றது. கொடையும் குன்றா வீரமும் பெற்றிருந்தும் அவன் எந்த ஒரு நல்ல பண்பையும் பெற முடியாத கௌரவர்களில் தானும் ஒருவனாக விளங்க வேண்டியதாகின்றது. இனி பாண்டவர் கௌரவர் இரு சாரார்க்கும் ஆதி காரணமாய் நின்று பாரத கதையை நிகழ்த்திச் செல்லும் கண்ணன் தர்மத்தின் தயக்கத்தை உடைத்து போர் செய் என்று அறிவுரை கூறும் பரம்பொருளின் சாயை. பாரதத்தின் பெண் பாத்திரங்களை நோக்கினால் பாண்டவர்களின் தாய் குந்திதான் முதற் பெண் பாத்திரமாக இலங்குகின்றாள். கர்ணனை ஆற்றில் விடும்போதும் சரி, பின்னாளில் போர்க்களத்தில் கர்ணனை தனியே சந்தித்து உண்மையை உரைக்கும் போதும் சரி, குந்தியின் மாசு மறுவற்ற தாய்மையுணர்ச்சி தெளிவாக அமைந்து விளக்கம் பெறுகிறது. அடுத்தபடியாக பாஞ்சாலி. சுயம்வரத்தில் கன்னிப்பெண்ணாக இருந்த பாஞ்சாலிக்கும் சூதாட்ட அவையில் தன்னை இழந்த பின் என்னை இழந்தாரா, தன்னை இழப்பதற்கு முன் என்னை இழந்தாரா என்று உரிமை குரல் கொடுத்து உணர்ச்சியோடு கேள்வி கேட்கும் பாஞ்சாலிக்கும் இடையே எவ்வளவு பெரிய வேறுபாடு! பாரதம் பாண்டவர்களாகிய ஐவர்கள், காவியம் என்றால் பாஞ்சாலிதானே அதன் தலைவி. துரியோதனன் மனைவியாகிய பானுமதி வஞ்சக கலப்பில்லாத தூய்மையான வெள்ளையுள்ளம் கொண்டவள். சூதாட்டத்தில் கர்ணன் அறியாமல் அவளை தொட்டு மேகலையை பற்றி இழுத்தபோதும் அதை பெருங்குற்றமாக எடுத்துக்கொள்ளாத துரியோதனனின் பெருந்தன்மைக்கும் மேற்பட்ட பெருந்தன்மையாக பானுமதியின் சிறந்த கற்பு நிலையே விளக்கம் பெறுகின்றது. இன்னும் சுபத்திரை, சித்திராங்கதை, இடிம்பி என எத்தனையோ பெண் பாத்திரங்கள் இக்காவியத்தில் உலா வருகின்றனர். பொன்னை, பொருளை, உணவை அனுபவிக்க பிறந்தவர்களை காட்டிலும் காவியத்தை சுவைக்கும் அனுபவத்திற்கு உரியவர்களாக பிறந்தவர்களே பெரும் பாக்கியசாலிகள். இந்த உன்னதமான உணர்வை மகாபாரதம் என்னும் மாபெரும் காவியத்தின் ஆழம் சிதையாமல் அதன் முழுமையான பிரம்மாண்டத்தோடு உங்கள் நெஞ்சங்களில் கொண்டு சேர்க்கும் ஒரு நெடிய பயணத்தை இன்று நாம் தொடங்குகிறோம். ஆம், அறமும் மரமும் மோதும் அந்த நித்தியமான யுத்தத்தை, மனித மனங்களின் ஆழத்தை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து காட்டும் மகாபாரதம் இனி ஒரு மாபெரும் தொடராக நமது புராண ஸ்டோரிஸ் தமிழ் தளத்தில் விரியப் போகிறது. இது வெறும் இதிகாச தொடரல்ல, நம் ஒவ்வொருவருக்குமான வாழ்க்கை வழிகாட்டி. இந்த மாபெரும் காவிய பயணத்தில் நீங்களும் இணையுங்கள். வாருங்கள், அறத்தின் பாதையில் பயணிப்போம். மகாபாரதத்தின் முதல் அத்தியாயத்தில் சந்திப்போம்.